நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மூலிகை சாப்பிட்றது நேயர்கள் நீங்கள் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா சாப்பிடாத மூலிகை நாங்கள் காட்ட மாட்டோம். சாப்பிடக்கூடியது இதை வச்சு பாரம்பரியமாக அனுபவிச்சுது காலகாலமாக அதை யூஸ் பண்ணுறதுனால தான் இதை நம்ம செய்கிறோம். ஓகேவா? அதனால் யாரும் எந்த பயமின்றி இதெல்லாம் தைரியமாக நீங்கள் சாப்பிட்றத பாருங்கள். சாப்பிடக்கூடிய மூலிகை நம்ம முன்னோர்கள் இது தானே செஞ்சுட்டு வந்தாங்க. ஆமாம், ஏன்னா டேஸ்ட் இருக்கு ஐயா. வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடும்போதே அந்த வாசனை நல்லா நறுமணமாக இருக்குல்ல? நறுமணமாக இருக்குது. சிவகரந்த இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், பாட வரும் அந்த எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நல்லா தேய்ச்சி அப்படி லைட்டாக மசாஜ் பண்ணணும். முடி வேர்க்காலில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் செய்யும்போது ஒரு 4-5 டைம் அது மாதிரி செய்யும்போது பொடுகு கம்ப்ளீட்டாக போயிடும். ஆமாம், இதை தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 10-20 நாள்லேயே முடி கொட்டுறது நின்று போயிடும். 10-20 நாள் 10-20 நாள் நின்றுடும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு ஆசை, எல்லாருக்குமே ஆசைன்னு சொல்லலாம். தலைமுடி நீளமாக வரணும், கொத்து கொத்தாக வளரணும், அடர்த்தியாக வளரணும், காடு போல் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஐயாக்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது. அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். அது மாதிரியான பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வர முடியும். காடு போல் அடர்த்தியாக நீளமாக வளரணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, இன்றைக்கி ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் எல்லாருமே ஆசைப்படுறது என்னென்னா, ஆமாம் என் தலைமுடி நீளமாக அடர்த்தியாக கொத்து கொத்தாக வளரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 40-50 வயசு மேலே போயிட்டாக்கா முடி வெள்ளையாக ஆகவே கூடாது, கருமையாக இருக்கணும்னு கேட்குறாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? இருக்குது சார். அது என்ன மூலிகை, எப்படி பயன்படுது? அதான் சார் இந்த கொட்டைக்கரந்தை. நண்பர்களே, இதுதான் கொட்டைக்கரந்தை. சொல்லுங்க ஐயா. இந்த கொட்டைக்கரந்தை வந்து கமகமனு வாசனை வரக்கூடிய ஒரு மூலிகை. இதை இந்த பூ வராததுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். கொஞ்சம் பூ பூக்காத மணியை இளம் தளிரான செடியை வேரோட பிடிங்கி நல்லா அலசி எடுத்து ஒரு 1/4 கிலோ காய வச்சிடணும். அது இதை கூட சம அளவு கரிசலாங்கண்ணி எடுத்துக்கணும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துட்டு 2 காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு முடி கொட்டுறதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள், ஆண்கள், வாலிப நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இதை 1/2 ஸ்பூன் அளவு தேன்லேயோ, கோல்டான உடம்பாக இருந்தால் தேனில் சாப்பிட்லாம், ஹீட்டான உடம்பாக இருந்தால் நெய்யில் சாப்பிட்லாம். இது 2க்கும் இடப்பட்ட உடம்பாக இருந்தால் மீடியமாக பாலில் சாப்பிட்லாம். 1/2 ஸ்பூன் இது சாப்பிட்டு வரும்பொழுது உடலில் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு தலையில் போகக்கூடிய நாடி நரம்புகள்லாம் தூண்டி அதில் வந்துட்டு முடிக்கு தேவையான போசாக்கை கொடுத்து, தங்க சத்து இருக்குது இதில். அந்த முடி நரைக்கிறதுக்கு காரணமே தங்க சத்து கம்மியாகும்போது நரைக்கும். அந்த நரையெல்லாம் மாற்றி முடி கொட்டுவதை நிற்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு உண்டு. இதை தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 10-20 நாள்லேயே முடி கொட்டுறது நின்று போயிடும். 10-20 நாள் நின்றுடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய மூலிகை இது. இது ஒரு பங்கு, கரிசலாங்கண்ணி ஒரு பங்கு, அவ்வளோதான். சமையடை தான். 2யும் நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் அல்லது நெய்யில் அல்லது பாலில் உங்கள் விருப்பமான எது விருப்பமோ அதில் சாப்பிட்டுக்குங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது எல்லா விதமான முடி பிரச்சனை, தலையில் பொடுகு, அரிப்பு, தலையில் சுண்டு வர்றது எல்லாமே நின்று போயிடும். பெண்களுக்கு வந்து கூந்தல் நல்லா நீட்டாக ஜம்முன்னு வளரும். அந்த மாதிரி ஒரு மூலிகை. ஐயா, இது உள்ளுக்கு சாப்பிட சொல்லியிருக்கீங்க. வெளிப்பூச்சிக்கு ஆயில் போடணும், ஹேர் ஆயில்னா என்ன? நல்லெண்ணெய் போடலாமா, இல்லை தேங்காய் எண்ணெய் போடலாமா? என்ன மூலிகை கலக்கணும்? தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம போடும்பொழுது கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கலாம். மெயினாக கரிசலாங்கண்ணி இடித்து சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு அதில் கொஞ்சம் நெல்லிக்காய் போட்டு கொஞ்சம் வெட்டி வேர் போட்டு அதை நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு, ஹேர் ஆயில் எது ஒன்றாலும் நல்ல ஒரு ஹேர் ஆயிலை பார்த்து தேய்க்கலாம். அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஹேர் ஆயில் தேய்ச்சிக்கிட்டு வரும்பொழுது, ஆனால் முதல்ல ஹேர் ஆயில் போடுறதுக்கு முன்னாடி தலையில் பொடுகுறது தானே அவங்க செக் பண்ணிக்கணும். பொடுகுன்றதுனா எந்த ஹேர் ஆயில் போட்டாலும் வேலை செய்யாது, முடி கொட்ட தான் கொட்டும். அப்போ வந்து அதுக்கு டேண்ட்ரஃப் ஆயில்னு நம்ம தனியாக வந்து ஆயில் பண்ணணும். பொடுகு எண்ணெய், பொடுதலையில் காய்ச்ச வேண்டிய எண்ணெய். அது பொடுதலையில் காய்ச்சணும் எப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பொடுதலையில் காய்ச்சற எண்ணெயை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, பொடுதலை கீரை தரையோடு படர்ந்துருக்கும். ஆமாம், அந்த கீரையை நல்லா ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும். அதை இடித்து சாறு எடுத்து அந்த சாறு வந்து ஒரு 50 ml, தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 200 ml, 2யும் ஒன்றா சேர்த்து காய்ச்சணும். காய்ச்சும்போது வசம்பு ஒரு துண்டு நெசுக்கி அதில் போடணும். வேப்பம்பூ இருந்தால் வேப்பம்பூ ஒரு 2 கிராம் அதில் போடணும். போட்டுட்டு நல்லா பக்குவமாக காய்ச்சி வச்சுமா கம்மன்னு வாட வரும் அந்த எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நல்லா தேய்ச்சி அப்படி லைட்டாக மசாஜ் பண்ணணும். முடி வேர்க்காலில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அவங்க
அதுக்கப்புறம் குளிச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் செய்யும்போது ஒரு 4-5 டைம் அது மாதிரி செய்யும்போது பொடுகு கம்ப்ளீட்டாக போயிடும். ஆமாம். அந்த நேரத்தில் இந்த சூர்ணத்தை இந்த கொட்டைக்கரணி கசலாங்கண்ணி சேர்ந்த சூர்ணத்தை அது முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பொடுகு மேற்கொண்டு வராது. அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கும் ஒரு சிறந்த மூலிகை இது. அதே போல் இது தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகின்ற இந்த கற்றாழை வாசனை கூட எடுத்துரும் இந்த மூலிகை. ஆஹா. அதனால தான் இது மேலே ஒரு வாசனை வரும். மோந்து பாருங்க, கரந்தைன்னு பேர். ஆமாம். இந்த பூவை முண்டி பூன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு இதில் மருந்து செய்கிறாங்க யுனானியில். நல்ல வாசனை. முண்டி பூன்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடிய மூலிகை தான். சாப்பிடலாம். இதை பாருங்க, இலை சின்னதாக இருக்கு. ஆமாம், சின்னதாக இருக்கு இலை. இது வர இங்கே பாருங்க, இங்கே குழந்தை இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மூலிகை சாப்பிட்றது நேயர்கள் நீங்கள் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா சாப்பிடாத மூலிகை நாங்கள் காட்ட மாட்டோம். சாப்பிடக்கூடியது இதை வச்சு பாரம்பரியமாக அனுபவிச்சுது காலகாலமாக அதை யூஸ் பண்ணுறதுனால தான் இதை நம்ம செய்கிறோம். ஓகேவா? அதனால் யாரும் எந்த பயமின்றி இதெல்லாம் தைரியமாக நீங்கள் சாப்பிடாத பாருங்கள். சாப்பிடக்கூடிய மூலிகை நம்ம முன்னோர்கள் இதுதானே செஞ்சுட்டு வந்தாங்க. ஆமாம். ஏன்னா டேஸ்ட் இருக்கு ஐயா. வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடும்போதே அந்த வாசனை நல்ல நறுமணமாக இருக்கு. சிவகரந்த இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம். இந்த கசப்பு வந்து ஒரு மெல்லிய கசப்பு, ரொம்ப அழகாக அது ஒரு மாடலாகுது. மெல்லிய கசப்பு, அந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். லேசாக உப்பு கலந்த சுவை. ஏன்னா நேயர்களே, உங்களுக்கும் தலைமுடி நீளமாக கொத்தா அடர்த்தியாக வளரணும், அதுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொட்டைக்கறந்து அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணியில் செய்யப்பட்ட சூர்ணம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஏர் ஆயில் தயாரிக்குது. முதல்ல பொடுகு எடுக்கணும். அந்த பொடுகு தலையில் இருந்த பிரச்சனை, அதனால் பொடுகு தலையிலேருந்து எப்படி ஏர் ஆயில் காய்ச்சணும் சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கும் முடி அடர்த்தியாக நீளமாக கொத்தா காடு போல் வளருங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யணும், பசி எடுத்தால் சாப்பிட்ணும், தூக்கம் வந்தால் நிம்மதியாக தூங்கணும், ரொம்ப டென்ஷன் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு விட்டமின் இ, விட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுகள், காய்கறிகள், பழங்களை இயற்கையாக எடுத்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா.